ஹலோ வியூவர்ஸ், இந்த வண்டி தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் உண்மையிலே நான் கஸ்டமருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். 1 மந்த் என்கிட்ட இருந்துச்சு. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனோம். ஏன்னா நிறைய பார்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தோம். இப்போ நாங்கள் பண்ணினது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பார்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. கரெக்டாக இந்த வண்டிக்கான எது காசோ அது மட்டும் தான் நாங்கள் மாற்றினோம். ஸோ அதனால தான் வந்து டைம் எடுத்து பண்ணது. இந்த விஷயத்துக்கு கஸ்டமர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணார். ரியலாக நான் தேங்க்ஸ் சொன்னோம் சார். ரியலி தேங்க்ஸ் சார். ரொம்ப சப்போர்ட்டிவ். அது எந்த மாதிரி சப்போர்ட்டிவ்னா அந்த டைமாக இருக்கட்டும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக லிசன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸு மோட்டிவ் உங்கள் ஃபேஸ்லேயே தெரியும். உங்களுக்கு நீங்கள் சந்தேக கண்ணத்தோடு எப்போயுமே நீங்கள் பார்த்ததே கிடையாது. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாகவே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ட்ரஸ்டிங். அதுதான் எனக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாகவும் நான் ரொம்ப அவசரப்படாமல் செஞ்சது காரணம். சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? சென்னை கார்ட்டுக்கு கூட நீங்கள் சர்வீஸ் வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ ரெண்டுமே நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க சார். ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னா எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, இப்போது நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா என்னோடய காரோட பழைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நான் வண்டி ஓட்டும்போது கிடச்சிருச்சு. நான் இது டிஃபெக்ட் ஆவறதுக்கு முன்னாடி என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ அதே பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு ஒரு சில இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சார் ஒரு நிமிஷம் வியூவர்ஸ், நான் கஸ்டமர்கிட்ட ஒன்று கேட்டுறேன். ஆக்சுவலி இந்த கார் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வரல. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணிட்டு தான் இங்கே வந்துருச்சு. ஸோ இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஒர்க் ஷாப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு இல்லை. இன்ஃபர்மேஷன் என்ன எனக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒர்க் ஷாப்லேருந்து வந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி எதாவது இருந்தனா கூட இங்கே அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அதாவது எப்படின்னா நேராக எங்கிட்ட வரணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். பட் ஒன்லி திங் சார் மாதிரி இங்கே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருப்பாங்க. எங்கே நடந்துச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் சொன்னால் ஸோ உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக பெரிய அளவில் டேமேஜ் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு காருக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதுதான் சார். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா என்ன வியூவர்ஸ்க்கு நீங்கள் ப்ராப்ளம் வந்து என்ன சென்சார் இது ஸ்கேன் பண்ணும்போது வந்த ப்ராப்ளம் வந்து கிட்ட வந்துருங்க. ஸ்கேன் பண்ணும்போது வந்த ப்ராப்ளம் என்னென்னா இந்த ரயில் ப்ரெஷர் ட்ராப், அதனால தான் ப்ராப்ளம்னு வந்தது. ஸோ கரெக்டாக தான் ஓல்டு ஒர்க் ஷாப்லேயும் கரெக்டாக தான் டயக்னாஸ் பண்ணாங்க, கரெக்டாக தான் ட்ராக்கில் சர்வீஸ் எல்லாம் போச்சுது. பட் என்ன இஷ்யூ ஆகிடுச்சுன்னா ரயில் ப்ரெஷர் மாற்றிருந்தது, காமன் ரயிலை மாற்றிருந்தது. ரயிலை மாற்றின டைமில் என்னென்னா அவங்க வந்து இன்ஜெக்டரில் டிஃபெக்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று இசிஎம் பார்த்தீங்கன்னா இசிஎம்மில் ப்ராப்ளம்னு நினச்சி வேறு இசிஎம்மும் எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்துருந்தது. அது உங்ககிட்ட இப்போ இருக்கு. அந்த இசிஎம் இப்போ என்கிட்ட ஸ்பேராகவே இருக்குது. ஆமாம், அதை இனி ரீசேல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு பார்க்கணும். இது வந்து இப்போது கம்பெனியில் வந்து காரோட ஒரிஜினல் இசிஎம்லே அந்த ரெகுலேட்டரிங் எல்லாம் மாற்றினதுக்கப்புறமா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் பெர்ஃபார்மன்ஸ் வரல. என்ன ரீசன்னா இன்ஜெக்டர்ஸ் வந்து நம்ம கை வச்சுட்டோம், அதில் சர்வீஸ் பண்ணி போட்டிருந்தோம். இந்த நாசில்ஸ் எல்லாத்தையும் மாற்றி இன்ஜெக்டர்ஸ் வந்து போட்டோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இல்லை, ஸ்மோக் ரொம்ப ஹெவியாக வந்தது. ஸோ இப்போ இன்ஜெக்டர்ஸ் எல்லாம் போட்டு புது இன்ஜெக்டர்ஸ் நான் வாங்கி போட்டேன். காஸ்ட் அதிகம்தான், பட் பரவாயில்ல. ஆல்மோஸ்ட் 8-9 லேக்ஸ் கொடுத்து வண்டியை வாங்குகிறோம். அதுக்கு ஹார்ட்ரே இன்ஜெக்டர் தான். இன்ஜெக்டர் வந்து போயிடுச்சுன்னா புதுசு வாங்கி போடுறது தான் என்றைக்குமே அட்வைசபிள். இந்த சர்வீஸ் வந்து ஆஸ் எ கஸ்டமர் நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். நான் மெக்கானிக்ஸ் யாரையுமே தப்பு சொல்ல மாட்டேன். பட் இது வந்து என்னுடைய பர்சனல் ஃபீலிங். நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். எனக்கு உண்மையிலேயே இந்த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பைசா, அதாவது இதில் ஒர்க் பண்ணினா எனக்கு வந்து என்ன சொல்கிறது சர்வீஸ் அமௌண்ட் வருது, போது வருது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன். எஸ், நான் அதுக்காக தான் பண்ணுறேன். ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் எனக்கு கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரியலாக எனக்கு அந்த கார் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு. ஏன்னா என்ன நான் வந்து ட்ரை பண்ணோம், அந்த ரிசல்ட் கிடச்சிது. அதை விட எனக்கு இந்த கஸ்டமர் எப்போ எல்லா கஸ்டமர்ஸும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸில் ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு மோட்டிவேட்டடாக வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் சார் வந்து எதுவுமே டேர்ன் ஆகாத கண்டிஷனுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ட்ரஸ்டிங் மீ அண்ட் ஹி வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டர் வே. சரி சார் பண்ணலாம், நான் வாங்கி வந்து தரேன், பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி ஐ அம் கிரேட் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.